கும்பராசிக்காரர்களுக்கு 2021வது ஆண்டு எப்படி இருக்கும்? உழைப்பே உயர்வு என்று எண்ணும் கும்பராசிக்காரர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் குருவும் சனியும் இருக்கும்போது 2021வது ஆண்டு பிறக்கின்றது. புதிய ஆண்டில் உங்களுக்கு சவால்கள் காத்திருக்கின்றன. உங்களுடைய கடினமான உழைப்பு மற்றும் திறமையின் மூலம் உங்களை உலகிற்கு வெளிப்படுத்துவீர்கள். எதையும் ஆழ்ந்து சிந்தித்து திறமையாக செய்து முடிக்கும் உங்களுக்கு 2021வது ஆண்டு நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். 7.5 சனி ஆரம்பிக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் இருந்து உங்களை ஊக்கப்படுத்துவார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன லாபாதிபதியான குரு பகவான் ஏப்ரல் மாதம் முதல் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். இதனால் பணவரவும் உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும். அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் சற்று தாமதமாகவாவது உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மனக்குழப்பங்கள் மனசஞ்சலம் அதிகமாகவே காணப்படும். மற்றவர்களுடைய யோசனைகளை கேட்டு முக்கியமான காரியங்களை செய்வதை தவிர்த்து விடுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு 2021வது ஆண்டு உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும்? உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாகவே இருக்கும். வேலை பளு சிரமத்தை தந்தாலும் நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஆதரவும் உங்களுக்கு ஏற்படும். சக ஊழியர்களின் பொறாமை பார்வை உங்கள் மீது விழும். மார்ச் மே ஜூன் மாதங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் ப்ரமோஷன்ஸ் போன்றவை கிடைக்கும். சிலருக்கு மே ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் வேலை மாற்றம் இடப்பெயர்ச்சி போன்றவை ஏற்படும். தொழில் செய்கின்றவர்களுக்கு நீண்ட கால முதலீடுகளில் கவனம் தேவை. சிறிய அளவில் தொழில் செய்கின்றவர்களுக்கு லாபங்கள் ஏற்படும். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை சொந்த தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. கூட்டு தொழில் நஷ்டத்தை தரும். ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாகவே இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது நன்றாக படித்துவிட்டு கையெழுத்திடுவது நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு 2021வது ஆண்டில் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும்? வருமானங்கள் அதிகரிக்கும். செலவுகளும் அதிகரிக்கும். வரவுக்கு தகுந்த செலவுகள் ஏற்படும். வருமானம் மிதமாகவே இருக்கும். அதிர்ஷ்டமான தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு கோச்சார கிரகங்களால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. பங்கு சந்தையில் அளவுடன் முதலீடுகள் செய்வது நன்மைகளை தரும். உங்களுடைய பணத்தை பாதுகாப்பான முறையில் சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. அடுத்தவர்களுக்கு பண உதவிகள் செய்யும் போது மிகுந்த கவனம் தேவை. கும்பராசிக்காரர்கள் கடன் வாங்கும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குருவும் சனியும் அனுகூலம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாங்கும் கடன்கள் வளர்ந்து கொண்டே போகும். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி தடைபடும் என்பதால் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எந்த கடனாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து வாங்குவது நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு 2021வது ஆண்டு வெல்த் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? இதுவரை விற்க முடியாத உங்களுடைய சொத்துக்களை இப்பொழுது விற்க முடியும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கான ஒரு காலம் கணிந்து வந்துள்ளது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின்படி அதிர்ஷ்டமுள்ள தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு மட்டுமே புதிய வீடு நிலபுலன்கள் பிளாட் அபார்ட்மெண்ட் என வாங்கும் யோகங்கள் ஏற்படும். சரியில்லாத தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு புதிய சொத்துக்களை வாங்கும் போது அதற்கான டாக்குமெண்ட்டுகளை சரியாக கவனித்து பார்த்து வாங்குவது நல்லது. நில மோசடிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த 2021வது ஆண்டில் ஏற்படும். உங்களுடைய பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. ஆன்லைன் வர்த்தகத்தில் பண பரிவர்த்தனை செய்யும் போது கவனமாக செயல்படுவது நல்லது. ஆசை வார்த்தைகளை நம்பி மோசம் போகக்கூடாது. அனைத்து வகையிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு வருடமாக இந்த 2021வது ஆண்டு உங்களுக்கு அமைகின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு 2021வது ஆண்டில் உடல் நலம் மற்றும் மனநலம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய உடலையும் மனதையும் நல்ல முறையில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. வயதானவர்களுக்கு கால்வலி மூட்டு வலி நரம்பு எலும்பு பல் கண் சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள் அதிகமாகவே இருக்கும். சரியான அளவில் மருத்துவ பரிசோதனையை செய்து கொள்வது, மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வது, உணவு பழக்க வழக்கங்களை சரியாக எடுத்துக்கொள்வதன் மூலம் கும்பராசிக்காரர்கள் உடலை பராமரிப்பது நல்லது. தியானம் யோகா போன்றவற்றை செய்வது மனநலத்திற்கு நன்மைகளை தரும். ஒரு ஜென்ம நட்சத்திரம் நாளில் ஸ்ரீ காளகஸ்தி சென்று வழிபாடு செய்வது நன்மைகளை தரும்.
வீட்டிற்கு அருகிலேயே உள்ள சிவன் கோவிலில் சனிக்கிழமை அன்று ருத்ராபிஷேகம் செய்வது மேலும் நன்மைகளை தரும். 7 முக ருத்ராட்சம் அணிந்து கொள்வது அதிகமான நற்பலன்களை தரும். கும்பராசிக்காரங்களுக்கு 2021 வருஷத்துல லவ் ரிலேஷன்ஷிப், லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பரந்த மனப்பான்மை வந்து உடையவங்க, மனசஞ்சலம் நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க. அடிக்கடி இவங்களோட மூடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு சபாவமும் வந்து இருக்கும். அடுத்தவங்களோட பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. இவங்களோட லவ்ல வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எப்பவுமே வந்து இருக்கும். ரொம்பவும் ரசிப்புத்தன்மை நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க. அழகான விஷயங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. உண்மையான அன்பை வெளிப்படுத்துறவங்களாகவும் இருப்பாங்க. அதிகமான கற்பனை உணர்வுகள் இருக்கிறவங்க. தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துறையை பற்றிய கற்பனைகளும் கனவுகளும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இவங்களோட லவ்ல வந்து எப்போவுமே ஒரு சின்சியாரிட்டி, ஒரு ஆனஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் தனக்கு பிடித்த துறை கிடைக்கல அப்படின்னா அதற்காக ரொம்ப அப்செட்டும் ஆகுவாங்க. லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாத தன்மை உள்ளவங்க. கும்பராசிக்காரங்களுக்கு சட்டென்று யாரையும் நம்பக்கூடிய ஒரு சுபாவமும் வந்து உண்டு. இவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையை எப்போவுமே வந்து கடைபிடிப்பாங்க. சில பேருக்கு வந்து ஒன் சைடாக வந்து லவ் வந்து இருக்கும். சில ராசிக்காரங்களுக்கு ஒன் சைடான ஒரு லவ் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட ராசியில் முதன்மையான ராசி தான் இந்த கும்பராசிக்காரங்க. பெரும்பாலும் கும்பராசியிலே பிறந்தவங்களுக்கு மிதுனம், துலாம் ராசியிலே பிறந்தவங்க மேலே எப்போவுமே ஒரு அட்ராக்ஷன் வந்து உண்டு. இவங்களோட உண்மையான நட்பையும் ரகசியங்களையுமே இந்த ராசியிலே பிறந்தவங்க கூட மட்டுமே ஷேர் பண்ணுவாங்க. மிதுனம், துலாம் ராசியிலே பிறந்தவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்போவுமே வந்து மெயின்டைன் வந்து பண்ணுவாங்க. அடுத்ததாக கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நம்பக்கூடிய ஒரு ராசி வந்து தனுசு ராசிக்காரங்க தான். கடந்த சில வருஷங்களாக சில பேருக்கு அவங்களோட லவ் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. சில பேருக்கு லவ் வந்து பிரேக்கப் ஆகி அதன் காரணமாக தவறான முடிவுகள் வந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் வரக்கூடிய 2021 வருஷம் கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களோட லவ் ஆரஸ்கோப் படி சில வித்தியாசமான நல்ல அனுபவங்கள், ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்க போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய 2021 வருஷத்தில் மனசு சந்தோஷப்படுற மாதிரி சில முக்கியமான சில சம்பவங்கள் வந்து நடக்க போகுது. நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு நல்ல துணையை வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மே, ஜூன், செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கான சரியான ஒரு துணையை நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க. ஏற்கனவே நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னா மார்ச், மே, ஜூன், செப்டம்பர் மாதத்தில் மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆனவங்க, புதுசாக வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறவங்க, லவ் ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மே, ஜூன் மாதத்தில் உங்களுக்கான துணைக்கிட்ட உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்தலாம். உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி உங்களுடைய நபர் உங்ககிட்ட பேசாமல் இருந்து உங்களை அவாய்ட் பண்ணுறதா நீங்கள் நினச்சிங்கன்னா மே, செப்டம்பர் மாதத்தில் அவங்களுக்காக பிடிச்ச கிஃப்ட்டை வந்து வாங்கி கொடுத்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை சரியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய லவ் அரஸ்கோப் படி ஏப்ரல், ஜூலை மாதத்தில் பிருகு மங்கள யோகம் வந்து ஏற்படுறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய லவ் லைஃப்பில் ரொமான்ஸ், என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த மாதங்களில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட லவ் ஹாரோஸ்கோப் படி ஆகஸ்ட் மாதத்தில் உங்களோட லவ் லைஃப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட பர்சனல் விஷயத்த மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக வரக்கூடிய 2021 வருஷத்தில் உங்களுடைய லவ் ஹாரோஸ்கோப் படி ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. மேலும் உங்களோட லவ்வில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஃபுல் மூன் டே அன்னைக்கு ஈவினிங் டைமில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச துணையோட மனம் விட்டு பேசுறது உங்களுடைய லவ் லைஃபுக்கு ரொம்ப நல்லது. லிவிங் டுகெதராக இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. கும்பராசிக்காரர்களுக்கு 2021 ஆண்டு திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்பத்தில் திருமண வயது வந்தவர்களுக்கு நல்லதொரு வரன் வந்து அமையும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் ஆதரவு, அனுகூலங்கள் வந்து ஏற்படும். குடும்பத்திலே சுப விரயங்கள் வந்து ஏற்படும். திருமணம், புதிய வீடு கிரகப்பிரவேசம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் வந்து ஏற்படும். திருமண வாழ்வில் சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும். உறவினர்களுக்குள் மனஸ்தாபம் வந்து ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும்.
குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்த போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். சகோதர வகையில் ஆதரவு குறையும். கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு புத்திர பாக்கியம் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு 2021 ஆண்டு அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எதிர்ப்புகள், தடைகள் ஏற்படும். யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். உழைப்பு மட்டுமே எஞ்சி நிற்கும். கும்பராசியில் பிறந்த கலைஞர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? தொழில் போட்டிகள் மிக கடுமையாகவே இருக்கும். புதிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள போராட வேண்டியது இருக்கும். வருமானம் மிதமாகவே இருக்கும். கும்பராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? சிலருக்கு உயர்கல்விகள் தடைகள் ஏற்படும். கிரகிப்பு திறன், ஞாபக சக்தி குறையும். சோம்பல், உடல் அசதி அதிகமாகவே காணப்படும். சக மாணவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை. கும்பராசிக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 5, 6. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, நீலம். அதிர்ஷ்டமான கல் வைரம், மரகத பச்சை. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன், சுக்கிர ஹோரை. அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி. சனிக்கிழமை தோறும் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது நன்மைகளை தரும். ஸ்ரீ காளகஸ்திகள் ருத்ராபிஷேகம் செய்வது நன்மைகளை தரும். சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும்.